ரத்த குழாய் வந்து அந்த உறுப்புக்கு ஆக்சிஜன், அதாவது நியூட்ரிஷன் சொல்கிறது. அந்த ரத்த குழாய் அடப்பட்டு போச்சுன்னா அந்த உறுப்பு வந்து செயலிழக்க ஆரம்பிச்சு. முதல்ல என்ன தெரியுதுன்னா, அப்போ காலுக்கு சதைக்கு ரத்த ஓட்டம் போட முடியலன்னா நடக்கும்போது கால் வலி வருது. உதாரணத்துக்கு மூளைக்கு ரத்த குழாய் வரலன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருது. கிட்னிக்கு ரத்த அடப்பட்டு போயிடுச்சுன்னா கிட்னி டிசீஸ் வருது. பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் சொல்கிறாங்க, 140 கோடி. அதில் கிட்டத்தட்ட 11 கோடிகளை வந்து 140ல் 11 கோடி வந்து டயபெட்டிஸ் பாப்புலேஷன். நம்ம நாட்டில் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ் சொல்கிறாங்க. அவங்க வந்து சரியாக பார்த்துக்கலன்னா, சரியாக மருத்துவம் எடுத்துக்கலன்னா இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக ரத்த குழாய் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதே தவிர முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங் இஸ் அ பேட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் வாஸ்குலர் டிசீஸ். வில்லேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டர்ட் டொபாக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரத்த குழாயை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இதனால் கால் எடுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கால் இழப்பு ரொம்ப தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து நிறைய முயற்சி செய்யணும். இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் வந்து கால் இழக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதினால தான். இந்த மக்களுக்கு வந்து அவங்க வீட்லேயோ இல்லை அவங்களுக்கோ இந்த மாதிரி சிம்டம்ஸ், முக்கியமாக சொல்ல போனால் கால் வலி எதனால் இருக்கும்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சொன்ன மாதிரி கால் சதவலி நடக்கும்போது வருது, நின்னாக்கா சரியாயிடுது அப்படின்னாக்கா. விஹென்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. வாஸ்குலர் டிசீஸால் நிறைய பேர் வந்து இப்போலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னமும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வி பாலாஜி, வாஸ்குலர் சர்ஜன், அவர் வந்திருக்காரு. வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி வந்து நம்ம வாஸ்குலர் டிசீஸ் பற்றி நிறைய பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், வாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன? சமீப காலத்தில் வந்து இந்த வாஸ்குலர் வெயினாக இருக்கட்டும், வாஸ்குலர் டிசீஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பேசப்படுறாங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். வாஸ்குலர் சிஸ்டம்னா உடம்புல இருக்க ரத்த குழாய் பற்றி பேசுகிறது. ரத்த குழாய்க்கு மெயின் ஆரிஜின் வந்து இருதயத்தில் வந்து நிறையா குழாய்ங்க வெளியே வருது. அது எல்லா உறுப்புகளுக்கும் போது. அது 2 விதமான ரத்த குழாய்ங்க இருக்குது. அது ஆர்ட்ரின்னு சொல்கிறோம், அது வெயின் சொல்கிறோம். இதெல்லாம் கம்பைண்டாக சேர்த்து தான் வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்கிறோம். நம்ம வாஸ்குலர் சிஸ்டம் வந்து முக்கியத்துவம் என்னது டாக்டர்? நம்ம உடம்புல எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது? உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்குது. வாஸ்குலர் அப்படின்னாக்கா ரத்த குழாய்களை பற்றி பேசுகிறது. இது வந்து உடம்பு முழுவதும் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து வாஸ்குலர்னா ஹார்ட் அட்டாக் அது மாதிரி தான் தெரியும். ஆனால் இது மாதிரி ரத்த குழாய்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இருதயத்துலேருந்து ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக போகுது. அது வந்து கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், இருதயமாக இருக்கலாம், மூளை கூட இருக்கலாம். அதில் 2 விதமாக இருக்குது. அது நல்ல ரத்த குழான்னு சொல்கிறது தமனின்னு சொல்லுவாங்க, ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கெட்ட ரத்த குழாய், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறது, அது வந்து வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் சிரைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஹார்ட்லேருந்து நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லா உறுப்புக்கும் கொண்டு போகிறது ஆர்டரி. இதே மாதிரி மற்ற உறுப்புகள்லேருந்து இதயத்துக்கு கொண்டு போகிறது வந்து வெயின்ஸு, சிரை. இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறது. இந்த 2 விதமான ரத்த குழாயிலையும் உங்களுக்கு வியாதிகள் வரலாம். இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிறது. நாங்கள் வாஸ்குலர் சர்ஜன்ஸ், அதாவது ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இருதயத்தை தவிர மூளைக்கு உள்ளே இருக்க ரத்த குழாயை தவிர எல்லா ரத்த குழாயும் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம். நாங்கள் அதனால தான் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது இது. ஏன்னா இது எங்கே வேணால் இந்த மாதிரி வியாதிகள் வரலாம். கையில் வரலாம், காலில் வரலாம், மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வரலாம், கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் வரலாம், குடலுக்கு போகிற ரத்த குழாயில் கூட வரலாம். இது மாதிரி எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறனால எந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து இது வந்து காட்டும் டாக்டர்? நம்ம பாடியில் வந்து வாஸ்குலர் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ரத்த குழாய் வந்து அந்த உறுப்புக்கு ஆக்சிஜன், அதாவது நியூட்ரிஷன் சொல்கிறது, அதுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போகுது. அந்த ரத்த குழாய் அடப்பட்டு போச்சுன்னா அந்த உறுப்பு வந்து செயலிழக்க ஆரம்பிச்சு, டிஸ்ஃபங்க்ஷன், ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறது. உதாரணத்துக்கு காலில் இருக்க ரத்த குழாய் அது அடப்பட்டு போச்சுன்னா காலோட முக்கியமான வேலை வந்து நடக்கிறது. எப்படி நடக்கிறோம்? நம்ம காலில் இருக்க சதையினால் நடக்கிறோம். நம்ம காலுக்கு சதைக்கு ரத்தம் போனால் தான் நல்லா நடக்க முடியும். முதல்ல என்ன தெரியுதுன்னா, அப்போ காலுக்கு சதைக்கு ரத்த ஓட்டம் போட முடியலன்னா நடக்கும்போது கால் வலி வருது. இதே தான் எல்லா உறுப்புக்கும் ஏற்படும். உதாரணத்துக்கு மூளைக்கு ரத்த குழாய் வரலைன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருது. கிட்னிக்கு ரத்த அடப்பட்டு போயிடுச்சுன்னா கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து கிட்னி டிசீஸ் வருது. அது மாதிரி எந்த உறுப்புக்கு ரத்தம் சரியாக போகல அந்த உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்குது. ஆனால் நாங்கள் மெயினாக பார்க்குறது, அதாவது வாஸ்குலர் சர்ஜன்ஸ் மெயினாக பார்க்குறது வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறது. பெரிஃபரல்னால் வெளியே இருக்க ரத்த குழாய், முக்கியமாக காலில் இருக்க ரத்த குழாய். அதுக்கு முக்கியத்துவம் என்னென்னா நம்ம நாட்டில் அதுவும் இது அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் கால்களை இழக்கிறாங்க.
அதுதான் நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு கால் வலி வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது அது வாஸ்குலர் டிசீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நம்ம ஆர்த்தோ கூட போய் பார்ப்போம். எந்த மாதிரி சிம்டம்ஸுக்கு வந்து நம்ம வந்து வாஸ்குலர் டிசீஸாக இருக்கலாம் அப்படின்றது நம்மளே வந்து யூகிக்க முடியும் டாக்டர்? இது வந்து ஒரு எப்பயுமே அது முக்கியமான கேள்வின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கால் வலின்னு வந்தால் எல்லாம் நினைக்கிறது வந்து அது எலும்பு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நரம்பு சம்மந்தமாக ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ரத்த குழாயில் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரத்த குழாயில் ப்ராப்ளம் வந்ததுன்னா காலுக்கு போகிற சதை சரியாக வேலை செய்யாது. உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போது டெய்லி ஒருத்தங்க வாக்கிங் போகிறாங்க, சாதாரணமாக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறாங்க, ஏன்னா காலுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகுது. இதே ரத்த ஓட்டம் கம்மியாகிடுச்சுன்னா அவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்கிறது அவங்களால நடக்க முடியாது, ஏன்னா சதை அவ்வளோ அவங்களுக்கு ஒத்துழைக்காது. ரத்தம் போனால் தான் ஒத்துழைக்கும் இல்லையா. அந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ன்றது 1/2 கிலோமீட்டராக மாறலாம், கடைசியில் ஒரு 100 மீட்டராக மாறலாம், அப்புறம் நடக்க முடியாமே போயிடலாம். இது பேர் நாங்கள் கிளாடிகேஷன் சொல்கிறது. இந்த கிளாடிகேஷன் சிம்டம் வந்து ரொம்ப ரொம்ப கிளாசிக். அதாவது இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா நடக்கும்போது வலி, நின்னா வலி போயிடுது. அது மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக இது ரத்த குழாய் அடைப்புனால தான் இருக்குது. ஓகே. அண்டு இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து இது வந்து அதிகமாக பாதிக்கும், எந்த ஒரு ஏஜ் குரூப்புக்கு வந்து ரிஸ்க் அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இந்த மாதிரி பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்றது எல்லாம் சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் டிசீஸ் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் த எல்டர்லி முதியோர்களுக்கு தான் வரும்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஆனால் தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருதயத்தை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வயசானதான் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது 25 வயசில் பார்க்குறோம், 30 வயசில் பார்க்குறோம், 40 வயசில் பார்க்குறோம், எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. அதே போல் தான் நம்ம நாட்டில் வந்து சிறு வயதில் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இது என்ன ஆகுதுன்னா சாதாரணமாக ரத்த குழாய் இறுக ஆரம்பிக்கிறது, அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்கிறது. எப்படி ஹார்ட்டில் ரத்த குழாய் அடைப்பட்டு போகுது அது மாதிரி தான் காலில் ரத்த குழாய் அடைப்பட்டு போகுது. ஆனால் நம்ம நாட்டில் 2 விதமாக ப்ராப்ளம் பார்க்குறோம். ஒன்று அந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ், கொலஸ்ட்ரால் டெபாசிட், ஃபேட் டெபாசிட்ஸ், ரத்த குழாயில் அடப்பு வர்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குது. வெளிநாட்டில் 65 வயசுக்கு மேலே நடக்கிறது, நம்மளுக்கு அதுக்கு சின்ன வயசில் நடக்குது. இதை தவிர 2 முக்கியமான காரணம் தெரியுது. ஒன்று வந்து சக்கரை வியாதி. நம்மளுக்கெல்லாம் தெரியும் நம்ம நாட்டில் சக்கரை வியாதி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் சொல்கிறாங்க, 140 கோடி. அதில் கிட்டத்தட்ட 11 கோடிகளை வந்து 140ல் 11 கோடி வந்து டயபெட்டிஸ் பாப்புலேஷன். இதை தவிர 13 கோடி வந்து ப்ரீ டயபெட்டிஸ் சொல்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் டயபெட்டிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர். போக போக முக்கியமாக அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் நம்ம நாட்டில் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ் சொல்கிறாங்க. அவங்க வந்து சரியாக பார்த்துக்கலன்னா, சரியாக மருத்துவம் எடுத்துக்கலன்னா இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக ரத்த குழாய் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதை தவிர முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இஸ் அ பேட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் வாஸ்குலர் டிசீஸ். அது ஹார்ட்டாக இருக்கலாம், பிரெயினாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். நம்ம நாட்டில் இதுவும் நம்ம நிறையா பார்க்குறோம். அது வந்து ஏன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஊரில் பீடி ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ காமன். நம்ம வில்லேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டர் டொபாக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரத்த குழாயை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இதனால் கால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமான ரிஸ்க் வந்து இருக்குமோ அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கலாமா? ஒரு விதத்தில் கரெக்ட். இது அப் டு சர்டன் ஏஜ், அதாவது விமென் ஹார்மோன்ஸ் தனியாக இருக்குது, மேல் ஹார்மோன்ஸ் தனியாக இருக்குது. விமென் ஹார்மோன்ஸ் அப் டு மெனபாஸ் சொல்கிறது, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ கால் த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரத்த குழாய், அந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்கிறது, ரத்த குழாய் இருக்கிறத வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனால் போஸ்ட் மெனபாசல் அப்படி போயிட்டிங்கன்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதில்ல. அதனால் சர்டன் ஏஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வருது. அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங்கிறது இஸ் வெரி காமன் இன் மென். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோர் காமன் இன் மேன் சொல்லலாம் நீங்கள். பட் சர்டன் ஏஜ்க்கு மேலே போயிடுச்சுன்னா லேடிஸ்க்கும் நிறைய பேருக்கு, விமென்க்கும் நிறைய பேருக்கு வாஸ்குலர் டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதனால் ஒரு பெண்மணிக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கால்வலி வந்தால் ஐயோ நாங்கள் ஆண்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு தள்ளிவிட முடியாது. அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் வாஸ்குலர் டிசீஸை வந்து நம்ம வந்து வரவிடாமல் தடுக்கலாம். நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் கில்லை வந்து NCDன்னு சொல்கிறோம். தட் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய். முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மக்கள் இறக்கிறதுக்கு காரணம் வந்து தொற்று நோய், டியூபர்குலோசிஸ், மலேரியா எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா NCD கார்டியோவாஸ்குலர் டிசீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே
நம்ம உடலை எப்படி பாதுகாத்து போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு, அதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக எடுத்துக்கணும், எண்ணெய் கம்மியாக எடுத்துக்கணும். ரெண்டாவது எக்ஸசைஸ். டோன்ட் ஹேவ் செடன்டரி லைஃப் ஸ்டைல். சிட்டிங் இஸ் ஆஸ் பேட் அஸ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டே வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் சிகரெட் குடிக்கிற மாதிரி இது. அதனால் அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். வேறு ஆஃப்கோர்ஸ் மற்றபடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணிக்கிறது, நீங்கள் சக்கரை வியாதி இருந்ததுன்னா அதை ஒழுங்காக பார்த்து டாக்டர்கிட்ட போய் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுக்கு மாத்திரை சாப்பிட்றது, முக்கியமாக நீங்கள் புகைப்பிடித்தல் பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்துறது. இதெல்லாம் தான் மெயின் அட்வைஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் டிசீசஸ். அஃப்கோர்ஸ் ஏஜ் யூ கேனாட் ப்ரிவெண்ட். ஆஸ் யூ ஏஜ் ஓல்டர் இந்த மாதிரி வாஸ்குலர் டிசீசஸ்லாம் வரலாம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தவிர ஏதாவது பர்டிகுலர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கா? ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கா டாக்டர்? இது வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் சொல்கிறது. நம்ம பார்த்த மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமாக வருதுன்னா ஸ்மோக்கர் சொல்கிறோம், டயபெட்டிஸ் சொல்கிறோம், எல்டர்லி பாப்புலேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் போடலாம். முக்கியமாக வந்து நம்ம நாட்டில் சொன்னது வந்து எத்தனையோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது சக்கரை வியாதி நிபுணராக பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சக்கரை வியாதிக்கு போகும்போது வெறும் ரத்தம் டெஸ்ட், அவங்கள யூஸ்வலாக பார்க்குறது என்னது, ஃபாஸ்டிங் செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, ஹெச்பிஏ1சி செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போய் ஒரு பாதத்தை செக் பண்ணிக்கணும். இது வந்து ரொட்டீன் ப்ரோட்டோக்காலாகவே ஆகிடுச்சு. இப்போ எல்லா பெரிய டயபெட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேயும். இப்போது எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்டலாம் போனீங்கன்னா நீங்கள் ரத்தம் டெஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஆனுவல் செக் பார்த்திங்கன்னா பாதத்துக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டாப்லர் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு ரத்தம் எப்படி இருக்க ஆரம்பிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு? இந்த கடந்த 25 வருஷங்களில், லாஸ்ட் 25 இயர்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அதனால் வந்து கால் இழப்பு ரொம்ப தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து நிறைய முயற்சி செய்யறோம். இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் வந்து கால் இழக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதினால தான். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இதில் நிறையா வந்து நியர்லி 80% வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா ஏர்லி டயக்னோசிஸ், ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணிவிட்டு, அதுவும் தாண்டி அவங்களுக்கு வாஸ்குலர் டிசீஸ்னால் கால் அழுகிற மாதிரி, தட் இஸ் கேங்க்ரீன், அது மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் நிபுணர்கிட்ட போனீங்கன்னா நிறையா இருக்குது. அதுவும் இப்போ வந்து முந்தையெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதாவது காலை வெட்டி அது உள்ள பைபாஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து எண்டோவாஸ்குலர், சாதாரணமாக சொன்னால் மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க, மினிமல் இன்வேசிவ் சொல்லுவாங்க, பின்ஹோல் சொல்லுவாங்க. அதாவது சின்ன ஒயர் மூலியமாக காலுக்குள்ளேயே ஒயரை விட்டுட்டு பலூன் போடுறதோ ஸ்டென்ட்டு போட்டோ, அதற்கும் மேலே உள்ளே இருக்க கொலஸ்ட்ராலை எடுக்கிறதுக்கு அத்தரெக்டமி டிவைசஸ் இருக்குது. அது மாதிரி எடுத்துடலாம், உள்ளே இருக்க கொலஸ்ட்ராலை கூட எடுத்து விட்டுடலாம். அது மாதிரிலாம் டிவைசஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி பார்த்தோமோ அந்த மாதிரி மெத்தட்ஸ், அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போது இந்த கால்களுக்கு பண்ணுறதுக்கும் வந்துடுச்சு. இப்போது இதனால் நம்ம வந்து நிறைய மக்களை, நிறைய நோயாளிகளோட கால்களை சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே. அண்ட் August 6 வந்து நேஷ்னல் வாஸ்குலர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனால் மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரி அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க டாக்டர்? நேஷ்னல் வாஸ்குலர் டே August 6 நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது மெயின் காரணம் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்று வாஸ்குலர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியே நிறைய பேருக்கு நோயாளிகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தவிர வாஸ்குலர் டிசீஸ் வந்துடுச்சுன்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, யார் வந்து கரெக்டாக போய் அவங்க வந்து போய் டயக்னோஸ் பண்ணுறதை கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் அது சில சமயம் ராங் ஸ்பெஷாலிட்டி போயிட்டீங்கன்னா டிலே இன் டயக்னோசிஸ் வரலாம். கால் வலியும் வந்துட்டு அப்புறம் அவங்க வந்து முதுகு ஸ்பைனால் வருதான்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி லேட் ஆகி, ஏன்னா சில சமயம் இந்த ரத்த குழா அடைப்புனால வருதுன்னா மேட்டர் ஆஃப் ஹவர்ஸில் நீங்கள் காலை லூஸ் பண்ணலாம். அக்யூட் லிம் இஸ்கீமியான்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு மணி நேரமாக ரொம்ப முக்கியம் அக்யூட் லிம் இஸ்கீமியாவில். ஏன்னா சீக்கிரம் வந்தால் தான் நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அப்போ தான் கால் சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் நேஷ்னல் டேன்னு சொல்கிறோம். மெயின் தீம் வந்து சேவிங் த லிம், ப்ரிவென்டிங் ஆம்பிடேஷன். அதை கால் இழப்பை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஓகே. அண்ட் இது பார்க்குற மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும் இந்த வாஸ்குலர் டிசீஸ் பற்றி நீங்கள் விரும்புகிறீங்க டாக்டர்? ஒன்று, இந்த மக்களுக்கு வந்து அவங்க வீட்லேயோ இல்லை அவங்களுக்கோ இந்த மாதிரி சிம்டம்ஸ், முக்கியமாக சொல்லப்போனால் கால் வலி எதனால் இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சொன்ன மாதிரி கால் சதவலி நடக்கும்போது வருது, நின்னாக்கா சரியாயிடுது அப்படின்னாக்கா
கிட்டத்தட்ட அது வந்து உறுதிப்படுத்திடுறோம் நம்ம வந்து வாஸ்குலர் டிசீஸ்னா. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏர்லியாக போய் நீங்கள் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து தேவையான டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் வந்து இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடாலஜிஸ் இருக்குது. சாதாரண டெக்னிக் பார்த்தீங்கன்னா டாப்லர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த டாப்லர் டெஸ்ட் வந்து ஒரு காலுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டு தான். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுறோம். ஈஸிலி அவைலபிள். நிறைய இடத்துல இருக்குது. சென்னையில், தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. அதுவும் வெரி வெரி அஃபோர்டபுள். இப்போ பெரிய சிடி ஸ்கேன் போலியோ எம்ஆர்ஐ போலியோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். எங்களுக்கு வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.